வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது வாழைப்பூ மினி இட்லி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னோடய சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய சேனல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு தவணையும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பெசரி வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் தான் போடணும். கடலைப்பருப்பு ஒரு கை போட்டேன். கடலைப்பருப்பு ஒரு கை, துவரம்பருப்பு ஒரு கை, அப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு. இதை போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு அது தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. அப்புறம் இப்போ எல்லா உப்பு வாழைப்பூலையும் போட்டிருக்கோம். அப்புறம் இட்லி மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம், சோம்பு, வரமிளகா, தேங்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. அப்புறம் இட்லி மாவு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், இவ்வளோ தான் நமக்கு தேவை. அப்புறம் இந்த இட்லி பிளேட்டு, சின்ன மினி இட்லி பிளேட்டு, இது நான் 2 பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெயெல்லாம் தடவ வேண்டாம். இந்த மாதிரி தண்ணியில் சும்மா கழுவி வச்சுட்டு இதிலே நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். முதல்ல இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ என்னென்ன போட்டு அரைக்கணும்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம மிளகா போட்டிருக்கோம். மிளகா, தேங்காய், சோம்பு, சீரகம், உப்பு. இதை முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வரமிளகா, சோம்பு, சீரகம், தேங்காய், உப்பு எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ அது கூடயே நம்ம ஊற வச்சுருக்க பருப்பையும் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம வாழைப்பூ வடைக்கு மாதிரியே தான், வேறு ஒன்றும் வித்தியாசமெல்லாம் கிடையாது. இதில் இட்லி மாவு மட்டும் கலந்துக்க போகிறோம். அப்புறம் வெங்காயம், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை, அப்புறம் வெங்காயம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பூவையும் இதோட போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ காமிக்கிறேன். அப்புறம் இது இப்போ வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க லஞ்ச் பாக்ஸு கூட இதை கொடுத்து விடலாம். எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ இது ஸ்டார்டராகவும் கொடுக்கலாம், ஈவினிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம், அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. இப்போ இதை பிசைஞ்சிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ வாழைப்பூ மினி இட்லிக்கு இந்த மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. நான் பாதி மாவை எடுத்து வச்சுட்டேன். நான் கோலா உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ காமிக்கிறேன். நம்ம இதை கோலா உருண்டை குழம்பாகவும் வச்சுக்கலாம். இப்போ தான் நான் இட்லி மாவு கலந்துக்க போகிறேன். இப்போ இட்லி மாவு கலந்துட்டு இப்போ காமிக்கிறேன். இந்த வாழைப்பூ மினி இட்லிக்கு இப்போ நம்ம இட்லி மாவு சேர்த்தோம். அது தண்ணி கொஞ்சம் பத்தலை. நான் மிக்சியை கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம மினி இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் சின்ன சின்ன குழியை, ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக நிரப்பிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம வாழைப்பூ மினி இட்லி எல்லாத்துலேயும் இப்போ ஊற்றி வச்சுருக்கேன். இதில் முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஊற்றி வைங்க. எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அதனால் ஊற்றி வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், கோலா உருண்டை ஒரு தட்டில் கோலா உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். மத்தியானம் கோலா உருண்டை குழம்பு வைக்க போகிறேன். இதே தான் வாழைப்பூ, இதே தான் கோலா உருண்டை குழம்பு. நான் ஏற்கனவே ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய இதில் போய் பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிங்கன்னா, பெரிய வீடியோவில் போய் செக் பண்ணிங்கன்னா வரும். இப்போ இதை இட்லி சட்டி ஆவியில் 20 நிமிஷம் வச்சு அவிக்கணும். எப்படி வச்சு அவிக்கணும்னு இப்போ காமிக்கிறேன். எனக்கு இந்த மினி ஸ்டாண்டு, இட்லி ஸ்டாண்டு இல்லை. அதனால் நான் ஒரு கிண்ணத்துக்குள்ளே தண்ணி, இட்லி சட்டிக்குள்ளே ஒரு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே நம்ம இட்லி தட்டை வச்சிடலாம். அது மேலே இன்னொரு தட்டையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் 20 நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய மினி இட்லி சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வெளியில் எடுத்து 2 நிமிஷம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய மினி இட்லி, வாழைப்பூ மினி இட்லியும் கோலா உருண்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம ஸ்பூனை வச்சு எடுக்கணும். 2 நிமிஷம் ஆற விட்டாச்சு. இப்போ ஸ்பூனை வச்சு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நான் எண்ணெயெல்லாம் தேய்க்கலை. நீங்கள் எண்ணெய் வேணால் தேய்ச்சிக்கலாம். இது எண்ணெய் தேய்க்காமல் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை டிஸ்பிளேயில் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டிஸ்பிளேயில் வச்சு காமிக்கிறேன்.
இப்போ நம்மளுடைய வாழைப்பூ மினி இட்லியும் அப்புறம் இதுக்கு வந்து தொட்டுக்க ரைத்தாவும் வச்சுருக்கேன். வெறும் தயிரை அதில் மிளகாக லேசாக வந்து மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். வேறு ஒரு எதுவுமே போடலை. அப்புறம் அதே மாதிரி கோலா உருண்டையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.